டாக்டர் ஏ செந்தில்வேலு, ஹீரோ டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன், பிசிஷியன் டயபெட்டாலஜிஸ்ட், மாருதி மெடிக்கல் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல பார்க்க போகிறது ஹீட் அப்படிங்கிற இந்த வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலத்தில். அது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தீவிரமான பாதிப்பு வர வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களும் வயது அதிகமானவங்களும் சீனியர் சிட்டிசன் 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் சரியான அவேர்னஸ் இல்லாம பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அனைவரையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நார்மலா இருக்க 102, 103 டெம்பரேச்சரை விட ஃபாரன்ஹீட் இப்ப 109, 10 அதிகமாகிறப்போ நம்ம உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஹைட்ரேஷன் அப்படிங்கிற நீர் எடுக்கிற ஒரு நாளைக்கு குடிக்கிற நீரோட அளவு இன்னொரு 1 லிட்டர் சேர்த்து எடுத்துக்கணும். இதோட பாதிப்புகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க இதை வந்து தடுக்க முடியும். முதல்ல நம்ம பாடியோட ஹீட்டு நார்மலா 98.6 இருக்கிறது 104 வரைக்கும் அதிகமாயிடுச்சுன்னா அதை வந்து தடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் ரொம்ப ஹீட் அதிகமாயிட்டா அது உடம்புல இருக்கிற உறுப்புகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சோர்வு வரும், தலை சுத்தல், படபடப்பு, சாப்பிட முடியாது, வாந்தி, மயக்கம் வரும். இதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. தினமும் நீங்க எடுக்கிற நீர் சத்தின் அளவு, வாட்டர், ஜூஸ், ஃப்ளூயிட்ஸ் இந்த மாதிரி திரவங்கள் வந்து குறைஞ்சது எப்போ எடுக்கிறத விட ஒரு 25% அதிகம் 1 லிட்டர் சேர்த்து எடுக்கணும். அதே மாதிரி சுகர் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. சுகருக்கான மெடிசன்ஸ் டெஸ்ட் பண்றதெல்லாம் முதலே வாங்கி வச்சுட்டு வெயில் அதிகம் அலையாம கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. காலையில ஒரு 11 மணிலிருந்து மத்தியானம் ஒரு 3-4 மணி வரைக்கும் வெளியே அதிகம் அலைச்சல் இல்லாமல் பார்த்துங்க. அப்படி போறப்ப தண்ணி, நீர் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. வாட்டர் பாட்டில், ஃபுட்டு, ஈஸியா குடிக்கிற திரவங்கள்லாம் நீங்க ஸ்டாக் வச்சுக்கணும். எங்க போறதா முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்பலாம்.